ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சூப்பரான ரெசிபி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ நான் நல்லா ஆஞ்சி வச்சு அழகாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கடலைப்பருப்பு வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு கப் ஆனியன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளோ தான். ஈஸியாக ஒரு வாழைப்பூ வடை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். இது நீங்கள் எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரை முறைன்னு தான் அரைக்கணும். நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது வடைக்கு. எப்பயுமே எந்த வடையாக இருந்தாலும் சரி இப்படி தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம வாழைப்பூ கடலைப்பருப்பு அரைச்சா அதுலேயே நம்ம இப்போ வாழைப்பூ அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், பச்சையாகவே நான் வாழைப்பூ எடுத்து போட்டுருவேன். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைப்பூ மிக்சியில் போட்டு நல்லா பச்சையாகவே அடிச்சிட்டோம் பாருங்கள், எல்லா ஐட்டம் போட்டு. இப்போ இதோட இந்த கடலை பருப்பு அடைச்சி வச்ச இதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாயும் கட் பண்ணி அது மேலே போடலாம். வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம்.